வணக்கம். நேற்று நடந்த MDR மைண்ட் 14 செமினார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 3 பேர் தன்னுடைய ஃபீட்பேக்கை இங்கே ஷேர் பண்ணுறாங்க. அவங்க தன்னை இந்த ப்ரோக்ராம்னால அவங்க என்ன கிடைச்சிது, என்ன ஃபீல் பண்ணாங்கன்றது வந்து நம்மளும் சேர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ஹரிஷ். சாரோட கிளாஸ் நான் ஒரு 1 இயராக அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். அப்பப்போ அந்த MDR மைண்ட் கிளாஸஸ் வந்திருக்கேன். இன்னைக்கு கிளாஸஸ்ல நான் பார்த்த 2-3 விஷயம் எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சது, அதை லைவ்ல எப்படி கொண்டு வரணும்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் விஷயம், there is no tomorrow. லைஃப்ல நிறைய விஷயங்கள் தோத்துருப்போம். நம்ம சில விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு பாதியிலே நிறுத்திருப்போம். ட்ரை ஒன் மோர் டைம். இன்னைக்கு அதை மைண்ட்ல கொண்டு போயிருக்கோம். அதை விட முக்கியமான விஷயம், நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாத காரணம், நம்ம மைண்ட் எப்பயுமே வந்து இன்னும் இறந்த காலத்துல இருக்கும். இறந்த காலம் இறந்து போச்சு. வரப்போற காலம் ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் கண்டிப்பா என் கண்ட்ரோல்ல. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்ன்றது வந்து யார் கண்ட்ரோலும் இல்லை. அது ரெண்டுலயும் தான் ஓடிட்டு இருக்கும். இந்த பிரசன்ட் தான் நேத்து, இந்த இன்னைக்கு இருக்கு. இந்த பிரசன்ட் தான் நான் வந்து என்ன பண்ணி மிஸ் பண்ணதுனாலதான் நான் பாஸ்ட் நினைச்சு வருத்தப்படுறேன், நாளைக்கு ஃபியூச்சர் நினைச்சு கவலைப்படுறேன். ஸோ பிரசன்ட் நான் ஹாப்பியா இருந்தேன்னா பாஸ்ட்லயே நான் ஹாப்பியா இருந்திருப்பேன், ஃபியூச்சர்ல நான் ஹாப்பியா இருப்பேன். ஸோ பிரசன்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம், எல்லாத்தையும் செய்யும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட மைண்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் யார் யூஸ் பண்ணாலும் இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துப்போம், ஒரு ½ இன்னும் 1 ஹவர் இருக்கட்டும், இல்லை ஈவினிங் அப்படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆள் கால் பண்ணி சொன்னால் கூட டக்குனு எனக்கு மைண்டு அங்கே தான் திங்க் பண்ணி போயிட்டுருக்கும். ஸோ ஹரி சார் இன்னைக்கு கிளாஸில் வந்து என்னன்னா, எப்பயுமே திங்க் பண்ணாதீங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ அதன்படி பார்த்தோம்னாலே இனி வர்றதெல்லாம் வந்து, அதாவது அடுத்தடுத்த மூமெண்ட்லாம் திங்க் பண்ணோம்னா எதுவும் நடக்காது. ஸோ எந்த விஷயத்தையுமே சடனாக ஃபோக்கஸ் பண்ணாலே ஒரு 100% போக முடியலனாலும் ஒரு 1% எடுத்தால் கூட அடுத்த மூமெண்ட்டுக்கு நம்ம லைஃப் போகும் அப்படின்ற மாதிரி நான் பேசிக்காக திங்க் பண்ணுறேன். ஸோ அதை அடுத்தடுத்து நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன்னா அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். என் பேர் சதீஷ். ஸோ நான் பொதுவாக வந்து இந்த கிளாஸ் வரதுக்கு முன்னாடி எப்படின்னு ஒரு மைண்ட் ஒரு வேலை சொல்லிட்டு இருப்பேன், ஒரு பேரலில் ஒரு லைனாக போயிட்டுருக்கோம். ஸோ இதை அப்போ இங்கே சொல்லும்போது நான் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ பேரலில் நான் என்ன திங்க் பண்ணணும் அதுதான் மனசில் இருக்கும். ஸோ சொல்லித்தனது வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ போயிட்டு மறுபடியும் அந்த ஒர்க் செய்யும்போது ஃபெயிலாக போய் முடியும். இப்போ என்ன மைண்டுக்கு வந்துச்சுன்னா, ஓகே நான் திங்க் பண்ணக்கூடாது என்ன பண்ணுறோன்ட்டு. ஸோ நம்ம ஃபோக்கஸ் என்ன சொல்ல வரணும்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த நடவடிக்கை என்ன பண்ணணுங்கிறது ஒரு ஐடியாலஜி எனக்கு கிடச்சிருக்குது. ஸோ அடுத்த உண்மையில் வந்து ப்ரெசென்ட்டில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். எனக்கு ஃபியூச்சரோ பாஸ்டோ திங்க் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஸோ ப்ரெசென்ட்டில் என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணுவோம், என்ன ஒர்க்கு ஒரு கோல் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதை நோக்கி தான் நம்ம போவோங்கிறது ஒரு மைண்டுக்கு வந்துட்டேன். ஸோ இனிமேல் என்னோட ஃபியூச்சர் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஃபியூச்சர் நினைக்கிறத விட ப்ரெசென்ட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணால் ஃபியூச்சர் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு வந்துச்சு. ஸோ இதுதான் என்னோட இது.